எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னடா சாட்டர்டே அதுவும் நான்வெஜ் ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு சாட்டர்டே பட் நாளைக்கு சண்டே கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் நான்வெஜ் இருக்கும். இன்கேஸ் உங்க வீட்ல ப்ரான் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ வாங்க முதல்ல இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ப்ரான்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் அதுல முதல்ல இருக்கிற மெயின் பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இதுல விட்டமின் A, D, E, B1, B2, B3 இருக்கு. நான் வந்து போன வீடியோலயே சொல்லியிருந்த செலினியம் பத்தி, அது வந்து நம்மளோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் மெயின்டைன் பண்ணி யூஸ் ஆகுது. ஸோ ப்ரான்லயும் அந்த கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹை லெவல் ஆஃப் ஜிங்க் இருக்கு. நம்மளோட போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ண இது ரொம்பவே யூஸ் ஆகுது. இன்னும் நிறைய இருக்கு. பட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயினா இருந்ததால நான் இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இப்போதைக்கு போடுறேன். ஸோ வாங்க எப்படி சிம்பிளா நம்ம ஒரு ப்ரான் தொக்கு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வாங்கி வச்சுக்க ப்ரானை சேர்த்துடலாம். ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2-3 முறை வாஷ் பண்ணுங்க. கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு, அப்போதான் ஒரு ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ப்ரானுக்கு நடுவில் பிளாக்கோ ஒரு லேயர் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது கசப்பான டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இவ்வளோதான் வந்து மிளகாத்தூளே சேர்க்க போகிறோம். மொத்தமாகவே சமைக்கும் போது போட போகிறது இல்லை. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் அண்ணன் தான் வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கிச்சனில். ஸோ இந்த வீடியோ வேறு ஜென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப் பண்ணுங்கள். லாக்டவுனில் நீங்களும் சமைக்க கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 30 நிமிஷம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் மசாலா உள்ள நல்லா ஊறும். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் நம்ம நறுக்கி எடுத்துருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ல வந்து எப்பவுமே இந்த மசாலா வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது இன்கேஸ் நீங்கள் வந்து குவான்டிட்டி டபுளாக எடுத்துருக்கீங்கன்னா வெங்காயம் கூட வந்து இன்னும் ஒரு 4 வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும். வதங்கிட்ட அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டக்கு அப்புறம் நம்ம வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சீரகத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு டேஸ்ட் நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ப்ரானோட மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி. நமக்கு டைம் எடுக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த மசாலா அந்த ப்ரான்குள்ள ஊறுற நேரம் மட்டும்தான் நமக்கு எக்ஸஸான டைம். மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ எல்லா ப்ரானையும் அதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கல. ப்ரான்ல இருக்கிற தண்ணி அதுவாகவே ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே நமக்கு ப்ரான் நல்லா வெந்துடும். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ரிலீஸ் ஆயிருக்கும். இது ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்துருச்சு. உங்களுக்கு கிரேவியாக இருக்கணும்னா இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தொக்கு மாதிரி வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை விட்டுருங்க. ஸோ நம்மளோட டேஸ்டான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு கைத்ரிஸ் கிச்சன் கார்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.